மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவர்களுடைய பாலியல் வாழ்க்கையிலே செக்ஷுவல் லைஃபிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அவற்றுக்குரிய தீர்வுகளும், முக்கியமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன், விந்து முந்துதல், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு பாலியல் வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது இப்போது நான் அண்மையிலே பார்த்த ஒரு விடயம் என்னவென்றால், இந்த 50 வயசுக்கும் 60 வயசுக்கும் இடையிலே பல ஆண்கள் எங்களிடம் வருகிறார்கள் அல்லது வந்து சொல்லுகிறார்கள், தங்களுடைய மனைவியுடன் அவர்கள் சண்டை போடுவதாகவும், தன்னுடைய சொல் ஒன்றையுமே மனைவி கேட்பதில்லை என்றும், பிள்ளைகள் கூட மனைவியினுடைய பக்கமே இருக்கிறார்கள் என்று சொல்லி பல பிரச்சனைகளை என்னுடன் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இவை எல்லாவற்றுக்குமே ஒரு முதல் காரணம் அல்லது பேசிக் ப்ராப்ளம் என்று சொன்னால் அங்கு பாலியல் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற திருப்தியற்ற தன்மை. இது ஒவ்வொரு ஆணும் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் முதல் காலத்திலே திருமணம் முடித்த பிற்பாடு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிறகு 40-50 வயதுக்கு வருகின்ற போது பிள்ளைகள் இப்போது படித்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. 50 வயசுக்கு மேல் பிள்ளைகள் எல்லாம் தனியாக திருமணம் முடித்து போய்விடுவார்கள். என்றபடியினாலே அவர்கள் இந்த பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறது. இதன் காரணமாக தான் நீங்கள் பல பேர் பார்க்கலாம், தேவாலயங்களிலோ ஆலயங்களிலோ அல்லது பள்ளிவாசல்களிலோ அல்லது விகாரைகளிலோ பார்த்தால் வயசு போன ஆட்கள் தான் இருப்பார்கள். 90s என்று சொல்லுவார்கள். ஏன்? அவர்களுக்கு அதாவது இப்போது நேரம் கூட கிடைக்கிறது, அதை வேறு விதத்திலே பயன்படுத்த அவர்கள் விளைகிறார்கள். அதே நேரத்திலே இந்த 50 வயசுக்கு மேலே என்ன நடைபெறுகிறது என்றால், பெண்களுக்கு அவருடைய மாதவிடாய் நின்று விடுகிறது. மாதவிடாய் நின்றவுடன் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், பெண்களுக்குரிய இந்த முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. தன்னுடைய பெண்மையை தான் இழந்து விடுகிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதவிடாய் நின்றவுடன் இரத்தத்தில் இருக்கின்ற பெண்களுக்குரிய ஹோமோன்கள் ஆகிய இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் எல்லாம் அப்படியே குறைந்துவிடும். என்றபடினாலே பெண்களுடைய முகத்திலே பல அந்த தவாளிப்புகள் விடும், கொஞ்சம் வயசு போன ஒரு முகம் வரும், லுக் வரும். அதே நேரத்தில் தோல் எல்லாம் காயும். இதே பிரச்சனை அவர்களுடைய இனப்பெருக்க தொகுதி யோனி பக்கத்தில் ஏற்படுகிறது. யோனி பக்கத்துக்கு சுரப்புடைய அளவு குறைவடையும், யோனியினுடைய அளவு கொஞ்சம் சுருங்கும், அட்ரோஃபி என்று சொல்வோம். இவ்வாறு பல பிரச்சனைகள் உடல் முழுவதும் பெண்களுக்கு ஏற்படுகிறது. கூடுதலாக மார்பகங்கள் சுருங்குகிறது. இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் இரத்தத்திலே இல்லை. இவையெல்லாம் அந்த பெண்ணை மனத ரீதியிலே சரியாக பாதிக்கிறது. என்றபடினாலே இந்த 50 வயசுக்கும் 60 வயசுக்கும் இடையிலே அந்த வீட்டில் இருக்கிற கணவரோ அந்த ஆண் துணையோ அந்த பெண்ணை ஒழுங்காம கவனிக்காவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு மனநிலை பிரச்சனை, மன குழப்பத்தை அந்த பெண்ணினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும். இதுதான் அவர்களை அறிய முடியாமல், அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய கணவனுடன் சண்டை பிடிப்பது, பிரச்சனைப்படுவது போன்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இது பல இடங்களிலே கூட, வெளிநாடுகளிலே கூட படித்த நல்ல வசதிகள் நிறைந்த நாடுகளிலே கூட ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே தான் இந்த காலப்பகுதியிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை அணுகுகின்ற போது, தனது மனைவியை அணுகுகின்ற போது, செக்ஸ் பண்ணுறதுக்காக பாலியல் உறவை வைத்துக் கொள்வதற்கு அணுகின்ற போது அவருக்கு இந்த ஆணை கண்டாலே வெறுப்பாக இருக்கிறது, ஏனோ தானோ ஒன்று இருக்கிறது. எனவே இதற்கு காரணம் என நான் முந்தைய சொன்ன பிரச்சனைகள். எனவே ஏனோ தானோ ஒன்று இருக்கின்ற போது அந்த இடத்திலே பாரதூரமான பிளவு, குடும்ப வாழ்க்கை அப்படியே சிதைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் மிகவும் முக்கியமாக இந்த 50 60 வயசுக்கு இடையில் இருப்பவர்கள், உங்களுடைய மனைவியும் இந்த 50 60 வயசுக்கு இடையில் இருப்பாராக இருந்தால் இந்த பாலியல் லைஃபை, செக்ஷுவல் லைஃபை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளுங்கள்.
இல்லாவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை நரகமாக போய்விடும். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே சிறு பிள்ளைகள், அதாவது பிந்திய திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகள் பிந்தி பிறந்து சிறு பிள்ளைகளாக இருப்பார்களாக இருந்தால், வயது வந்து பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து போனால் அங்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிந்திய திருமணம் முடித்து பிள்ளைகள் எல்லாம் சிறியவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அந்த குடும்பத்திலே பாரதூரமான பிரச்சனை அந்த பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நான் மிக முக்கியமாக, எனவே இந்த காலப்பகுதியில் ஆண்களுக்கும் பாலியல் பிரச்சனை ஏற்பட போகுது. நான் சொன்னது போல விந்துரி ஆண்குறி வரைப்படைய முடியாத தன்மை, விந்து உடனடியாக வெளியேறுவது. எனவே அதே நேரத்திலே பெண் அதற்கு ஒத்துழைக்கிறாக இல்லை. அதனுடைய சில பெண்கள் வந்து கூட எனக்கு சொல்லியிருக்கார்கள், என்னுடைய கணவனுடைய பாலியல் வேட்கை, பாலியல் டிசையர் சரியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த பெண் அந்த ஆணை தவிர்க்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீட்பேக் ஸ்டிமுலேஷன் மூலமாக ஆணுக்கு அந்த பாலியல் ரீதியான ஆசை கூடுதலாக ஏற்படும். வேணாம் வேணாம் என்று சொல்ல வலிக்கிட்டோம் என்றால் எங்களை அறியாமலேயே வேண்டும் வேணும் என்று வேணும். அதே நேரத்தில் வேணும் வேணும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அது வேணாம் என்று போய்விடும். இதுதான் எங்களுடைய மூளையினுடைய ஒரு நடைமுறை. என்றபடியினாலே பாலியலை ஒரு இருவருமே தவிர்க்கின்ற போது அதன் மேலே ஒரு தீராத ஆசையும் ஒரு உந்துதலும் ஏற்படும். எனவே இந்த தீராத ஆசை உந்துதல் ஏற்பட்டால் அதற்கு மனைவி ஒத்துழைக்கிறார் இல்லை. என் மனைவிக்கு நான் முதல் சொன்னது போல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறார், அதை கணவர் புரிந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறதால் இந்த ஆண் வேறு ஒரு பெண்ணை, அதாவது செக்ஷுவல் ஒர்க்கரையோ அல்லது பாலியல் தொழிலாளியோ, அதாவது ஒரு பாலியல் தொழிலாளியோ இவர் கணவர் நாட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறு நாடி செல்லுகின்ற போது அந்த பெண்ணிடமிருந்து இவருக்கு என்ன தெரியும், கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கரில் இருந்து இந்த ஆணுக்கு நோய்கள் தொற்றக்கூடியதாக இருக்கும். எனவே பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எங்கே கொண்டு போய் விடுகிறது. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இந்த HIV எய்ட்ஸினுடைய தாக்கம் உலகம் முழுவதும், அதாவது கொரோனாலே 40-70 லட்சம் இறந்தார்கள் என்றால் இந்த HIV எய்ட்ஸ் காரணமாக இப்போது கோடிக்கணக்கான பேர் 1981ஆம் ஆண்டில் இருந்துதான் முதலில் எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டது, HIV நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் இருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இறந்திருக்கிறார்கள். கொரோனாவை விட எத்தனையோ மடங்கு நோயாளிகள் மக்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமாக, எனவே இந்த 50-60 வயசுகளில் இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கு தீர்வுகள், மருந்துகள் எல்லாம் இருக்கிறது, அதற்கு தீர்வுகள் இருக்கிறது. வாய் பொத்தி மகனியாக இருக்காதீர்கள், வெட்கப்படாதீர்கள். அதற்காகத்தான் நான் உங்களுக்கு உதவுவதற்காக என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது, நீங்கள் பேர் சொல்ல தேவையில்லை, ஊர் சொல்ல தேவையில்லை, உதவியை நாடினால் கட்டாயமாக எங்களாலே உங்களுக்கு செய்ய முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல இருப்பவர்கள் கட்டாயமாக மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல இருப்பவர்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.